ஐயா ஒரு பேப்பர் எழுதிருக்கிறேன். என்ன பேப்பர் அது? மகாராஜா ராஜஸ்ரீ சிவராஜ கிராமத்தை வசித்திருக்கிற தேசப்பன் எழுத நிகழ்வு என்றால் தேசப்ப யாரது? மகாராஜா ராஜஸ்ரீ அத்தினாபுரத்தி வேந்தன் ஆண்டு வரக்கூடிய தரித்திர முச்சவன் தர்மபுத்திர மகாராஜன் எழுது மனவென்றால் இந்த புறவையை பிடித்து கட்டினால் அந்த புறவை மீது சவாரி செய்யக்கூடாது. பிடித்து கட்டினாலோ எதன் மீது ஏறி சவாரி செய்தாலோ ஒரு கரும் ஒரு சுரும் துண்டிக்கப்பட்டும். அப்பேற்பட்ட வீரனை நான் சந்திக்க வேண்டாம். உறவைய பிடித்தது நானு, நீ ஏன்டாயிர பொறுவை பிடிச்சி கட்டினாவே 2 கை ஒரு தலையை வெட்டுறான். ஆமா பொறுவிக்கிறது நான் காம்பை புட்டுகிறனே. இந்த காம்பை நான் நின்று செய்வேன். ஐயா சொல்யூஷன் இருந்தால் ஒத்தி விடலாமா? ஆனா இப்பேற்பட்ட வீரனை நான் சந்திக்க வேண்டாம். புறவையை பிடித்து பொண்ணு மரத்தை கட்டி எவன் வருகிறேன் பார்க்கலாம். புறவை அடக்கி அதன் மீது ஏறி சவாரி செய்ய புறவையை கொண்டு போய் பொன்ன மரத்தடியிலே கட்ட புறவையை தேடி அருச்சுன மகாராஜன் நீங்க பொறுத்துறீங்க மாமியத்தை பவம்போதி அறுத்துக்கலாம். அதுக்கு விட்ட அவரை காடி வெள்ளம் வச்சா வெட்டிடுவேன். இதுக்கு இது அர்த்தம் வேணும். இது என்ன பண்ணுமா? நாங்க கஷ்டப்பட்டு ஏதோ நைட்டு போறோம், போய் செஞ்சு பொண்டாட்டி கிட்ட கொடுக்குறோம், சாப்பாடு செஞ்சு போடுவாங்க, நாங்க சாப்பிடுவோம். பொண்டாட்டி எனக்கு கொடுப்போம், சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. பிச்சைக்கார பாசல அப்ப இவரு பணக்காரன் பயமா? என் குடும்பம் பெரிய குடும்பம். என் குடும்பம் என்ன குடும்பமா? போலீஸா? என் பொண்டாட்டி எங்க அம்மா பெரிய வேலை செய்யறாங்க. போலீஸா? அதை விட வேலை செய்யறாங்க. வக்கீலா? வக்கீலுக்கு படிக்கிறோம், பிஏபிஎல் முடிச்சோம், வக்கீலா போறாங்க. பெரிய வேலை செய்யறாங்க. என்ன வேலை? போலீஸா? அதோட பெரிய வேலை. என்ன வேலை தெரியலையே? அதோட பெரிய வேலை. என்ன வேலை? என்ன வேலைடா? 2 பேருமே திருடுறாங்க. திருட்டு வேலை. திருட்டு வேலைன்றது நீ நினைக்காத. ஆமா. ஒரு கொயாவாண்டு ஒரு குண்டாங்கானா கூட நெக்ஸ்ட் எங்க வீட்டுல வந்து பார்க்கலாம். அந்த குண்டாங்க என் பொண்டாட்டி எங்க அம்மா அவ்வளோப்பட்ட பக்கா திருடிங்க. என்ன பண்ணாங்க? ஆமா. போன வாரம் எங்க பெரியப்பா இருந்தாரு. எங்க பெரியப்பா இருந்த போன் எனக்கு வந்து நானு இந்த மாதிரி உங்க பெரியப்பா தவிர்த்து இருப்பாரு. ஆமா. அப்போ உடனே நான் எங்க அம்மா சொன்னேன். ஆமா. நான் இந்த மாதிரி பெரியப்பா தவிர்த்தாங்க. அப்புறம் எங்க மனைவி கேட்டு சொன்னேன். ஆமா. எங்க பெரியப்பா தவிர்த்து தான் நான் போயிட்டு வரணும். ஆமா. அப்ப சொன்னாங்க, என் மனைவி சொன்னா, நீ எப்படியோ அங்க போய் கொடுக்க போறாங்க போடுற அந்த குஷ்டி எங்கட முக்கிய ஒழுங்கு தாவிடுவீங்க எங்கன்னா ஒருத்தர போறேன். நீ போய் நான் ஐயாடா போறேன் போட்ட நீ போற ஊருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பதில் தான் தேவைட்டு. ஆமா. இவங்களுக்கு முன்னாடி நான் பண்ண பைட்ல நான் போயிட்டு சாவு
ஃபர்ஸ்ட் நீ போயிட்டேன். ஆமா ஆமா இவங்க சாவு இவங்க போறதுக்கு வேண்டாம் பயிருக்கு போயிட்டுனா ஆமா. நேரம் அங்க போய் மாலுக்கு போட்டேன். ஆமா. அங்க ஒரு 2 கோட்டை கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சோம். போதில சாவு பாக்கல பார்த்தேன். பாத்துக்கணும் இருந்தேன். இவங்களை எதிர்பார்க்குது ஜனம். ஆமா எங்க பொண்டாட்டியும் எங்க அம்மா வருவாங்க, சொல்லி சொல்லி அழுவாங்க. ஆமா. மொத்த பேருமே ஜனம் ஆயிலாம் டிராக்டர்ல வருவாங்க. எங்க சொந்தக்காரு எங்க அம்மாவும் என் பாட்டி டிராக்டர்ல வர்றாங்க. ஆமா ஆமா எதிர்பார்க்குது ஜனம். ஆமா எங்க பொண்டாட்டி எங்க அம்மா ஆயிரத்தை பாக்கிறதுக்கு எல்லாருமே இந்த மாதிரி துணி பந்தல் கீழே தான், ஆமா. இந்த மாதிரி பந்தல் கீழே தான் பாடி போடுவாங்க. ஆமா. ஆனா எங்க பெரியப்பா பெரிய பாக்கியசாலி. ஆமா. அவரை செடி வச்சாரு பாரு. ஆமா. அந்த அவர் பந்தல் வீடே நனைஞ்சிடுச்சு. இந்த ரோடு ஃபுல்லா வீடு நனைஞ்சிடுச்சு. ஆமா ஆமா அதனால என்ன பண்ணாங்க, அந்த அவரு வச்சு செடி அல்லவா, அவரு நெயில் அந்த மரத்து நெயில ஒரு பால் வந்து அந்த செடி நெயிலே போட்டாங்க. ஆமா அந்த செடி நெயில பாடி போட்டாங்க. அந்த அவர் பந்தல் கீழா அவரைக்காய் கொத்து தூங்கிட்டு அந்த அவரைக்காய். ஆமா இது உடனே பாடி அரிசியை போட்டாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. ஆமா ரோட்ல வராங்க எங்க அம்மா. அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சுடா? ஏதாவது சொல்றா? சரி அதான் சொல்லு. எங்க அம்மா எப்படி எங்க பேர் மூத்தாரு. எங்க அம்மாவுக்கு ஆமா எங்க அம்மா மூத்தாருங்க. எங்க அம்மாவுக்கு வந்து மூத்தாரு எப்படி ஆயிடும்? எப்படி ஆயிடும்? மாமா என் மேல சாஞ்சி போச்சு மாமா. ஓ மாமா நான் உன்னை எப்பொழுது நான் பார்க்க போறேன் அப்படி ஆயிடும். ஆமா அப்படி இல்லையா மாமா? என்ன சின்ன சிறு குழந்தை இருந்து என்ன பாசமாரி வளர்த்தாயாடா. ஓ மாமா நான் யார போய் மாமான்னு கூப்பிடுவேன். இப்படி ஆயிடும். ஆமா இவங்க அப்படி ஆயில. எங்க பாட்டி எங்க அம்மா சாவு பாடி அடிக்க வந்தாங்களே, எங்க பெரியப்பா பார்த்து 5 லேசா 5 தலையை மேல தூங்கினாங்களே. இந்த அவரக்காய் தொழிலுக்கிட்ட பார்த்தாங்களே, எங்க பெரியப்பா வந்துட்டாங்க. என் பாட்டி எங்க அம்மா பக்கத்து இல்ல. ஆமா முதல்ல எங்க அம்மா ஆயிராங்க. எப்படி? இந்த அவரக்காய் பார்த்தாலும் நீங்க நம்ம மருமகன். முதல்ல எங்க அம்மா ஆயிராங்க. எப்படி ஆயிட்டாங்க? நீ பார்த்து அடி மருமகல அங்க பந்தலில அவரைக்காய நம்ம மருமக பார்த்தாலே இல்லையோ 10 பேர் அவருக்கு அவரை பார்த்து சொல்ல முடியுமா? 1000 மாதிரியே சொல்றேன். எங்க அம்மா சிக்னல் கொடுக்குறேன் என் மாட்டிக்கு. நீ பார்த்து அடி மருமகல அங்க பந்தலில அவரைக்காய. முதல்ல எங்க அம்மா ஆயிட்டாங்க. நம்ம எங்க அம்மா ஆயிரத்துக்குள்ள என் மாட்டி எங்க அம்மாவோட பக்கா கிடியாவா. அவன் ஆயுதம் தெரியுமா? எப்படி? நீங்க பொறுத்தருங்க மாமியாத்த, நம்ம போகும்போது ஆத்திரம் போலாம்னா என் மாட்டி. இவங்க ஆயிரத்தை கண்டுபிடிச்சா அந்த ஊர்ல இவங்களுக்கு மேல திருடி ஒரு கேள்வி இருக்கிறாங்க. திருடி அந்த கேள்வி என்ன பண்ணி உக்காந்து பாருப்பா என்ன ஆயுது கறி கொம்பு எடுத்து வந்து எங்க அப்பாட்டி மேல ஒரு கையை எங்க அம்மா மேல ஒரு கையை போட்டு அந்த கேள்வி 1000 போட்டு இது விதைக்கு விட்டா வரக்காளி, இது மேல நீங்க வேற வச்சா வெட்டியே போடுவீங்க. ஜனம் எங்க அம்மாவுக்கு அதனால எங்க வீட்டு கூடமா கஷ்டப்பட்டு நாங்க துட்டு வாங்கி சாப்பிட மாட்டோம். எங்க போயிட்டு எங்க அம்மா அது போய் ஒரு திருப்பதி போய் வந்தாங்கன்னா அது போய் மாவு ஒரு போயோ கீழே உடுத்திட்டு வந்து தெரியாது.
ஆ